ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலர் சேஞ்ச் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா கேரளா வந்திருக்கிறோம். கேரளாவில் முக்கியமாக 4 ஐயப்பன் கோவில் இருக்குது. நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அச்சன் கோவில் வந்திருக்கிறோம். அச்சன் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில். இது ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். இந்த ஐயப்பன் கோவில் பாருங்கள். இப்போ நம்ம கோவில் சுற்றி பார்த்துட்டே வரலாறையும் பார்க்கலாம். சபரிமலை வாசனான ஐயப்பன் சுவாமிக்கு கேரளாவில் மொத்தம் 5 கோவில்கள் முக்கிய தலமாக விளங்குகிறது. அதில் முதன்மையானது நாம் அனைவரும் அறிந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலாகும். அதற்கு அடுத்தபடியாக இருப்பதுதான் அச்சன் கோவில். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில்தான் இந்த அச்சன் கோவில் இருக்கு. தமிழ்நாடு கேரளா பார்டர்லேயே இருக்கிற செங்கோட்டையிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. கோவில் பார்க்கிங் வசதி தாராளமாக இருக்கும். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 to 12:30, மாலை 5 to 7:30. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள 18 படி போலவே இத்தலத்திலும் 18 படி உள்ளது. இந்த தலத்தில் பெண்களும் 18 படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்யலாம். இதனால் இக்கோவிலை பெண்களின் சபரிமலை என்று கூறப்படுகிறது. அச்சன் கோவில் அரசனே என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப அரசன் கோலத்தில் ஐயப்பன் இங்கு காட்சி தருகிறார். இங்குள்ள ஐயப்பன் சிலை பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அவர் பிரதிஷ்டை செய்த ஐயப்பன் சிலைகளிலே இந்த சிலை மட்டும்தான் மிக பழமையான சிலை என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் மற்ற சிலைகள் இயற்கை பேரிடரால் சிதிலம் அடைந்து பின்பு புதுப்பிக்கப்பட்டுள்ளதால் இந்த அச்சன் கோவிலில் உள்ள சிலை மிக பழமையானதாக கருதப்படுகிறது. அடர்ந்த வனத்தில் ராஜாவாக ஒரு கையில் அமுதமும் கருப்பண்ண சுவாமியின் வாளும் ஏந்தி அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். ஐயப்பனுக்கு இருபுறமும் பூர்ணா, புஷ்கலை என்னும் 2 தேவியர் கையில் பூக்களை ஏந்தியபடி காட்சி தருகின்றனர். இதனால் இங்குள்ள ஐயப்பனை கல்யாண சாஸ்தா என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் எப்படி எழுந்தருளியது என்று இப்போது பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஐயப்பனை தரிசிக்க ஒரு முதியவர் காடு வழியாக பயணம் செய்தார். வழியில் அவருக்கு அச்சம் ஏற்பட்டு ஐயப்பனை வணங்கினார். அப்போது ஒளி பொருந்திய வாள் ஒன்று தோன்றியது. அதை நோக்கி அவர் சென்று இவ்விடத்தை அடைந்தார். பிறகு அந்த வாளை இக்கோவில் உள்ள கருவறையில் வைத்து வணங்கினால் அந்த முதியவர் செல்லும் வரை அரணாக இருந்து பாதுகாப்பேன் என்று ஒரு குரல் கேட்டது. அதே போல் அந்த முதியவர் வாளை கருவறையில் வைத்து சென்றார். அன்று முதல் ஐயப்பனிடம் அந்த வாள் வைத்து வழிபட்டு வருகின்றனர்.
இத்தலத்தில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் குணமடைவார்கள் என்று நம்பப்படுகிறது. இங்குள்ள ஐயப்பனின் கையில் எப்போதும் சந்தனம் இருக்கும். பாம்பு கடிபட்டவர்கள் எந்த நேரமானாலும் இந்த கோவில் மணியை அடித்தால் இங்குள்ள நம்பூதிரி ஐயப்பன் கையில் உள்ள சந்தனத்தையும் கொஞ்சம் தீர்த்தமும் தருவார். அதை பூசிக்கொண்டால் விஷம் நீங்கிவிடும் என்பது இங்குள்ள பக்தர்களின் நம்பிக்கை. இதனால் இங்குள்ள ஐயப்பனை மகா வைத்தியா என்றும் அழைக்கப்படுகிறார். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஐயப்பன் கோவிலுக்கு ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் வந்து கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் விவர்.